Praise the Lord. Bless you all. இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக, சந்தோஷம் நிறைந்த நாளாக, சமாதானம் உண்டாகிற நாளாக இருக்கும். உங்கள் வீட்டுக்குள் சந்தோஷமும் சமாதானம் தாங்க இருக்கும். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். கொஞ்சம் நேரம் தான் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் மாற்றங்கள் உண்டாகும். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ இந்த மார்னிங் ப்ரேயருக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். bless you all. இந்த நாள் நல்ல நாள். மேன் ஆண்டவர்கிட்ட கிஃப்டாக ரிசீவ் பண்ண நாள். ஸோ எவ்ரி டே இஸ் எ கிஃப்ட். அதுதான் நம்மளுடைய ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற வெளிப்பாடு. ஸோ நாளை துவங்கும் போதே நம்ம இந்த கிஃப்ட்டுக்குள்ளே அதை என்ஜாய் பண்ண துவங்குகிறோன்னு நினைக்கும் போதே நம்மளை மீறி ஒரு உற்சாகம் வரும், ரெஃப்ரெஷ்மெண்ட் வரும். ஏன்? ஸோ எல்லாரும் தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் கிஃப்ட். கிஃப்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர், இதில் நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் நினைவாக நாங்கள் நிரம்பி இருக்கிற கிரேஸை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உங்கள் கான்ஷியஸ்னஸில் இருக்கிற அந்த கிருபைகளை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது மட்டும்தான் எங்களை வந்து இம்யூனாக வைக்கும், எல்லாவற்றிலும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவராக இருக்கிறீங்கப்பா. உமக்குள்ள எங்களை மறைத்திருக்கிறீங்க. ஆமாம், அப்படியே ஒன்றானோன்ற அனுபவத்துக்குள்ள எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். காலையில் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் கர்த்தர், எங்கள் லார்ட், யூ ஓனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சொந்தம் என்று நாங்கள் சொந்தம் பாராட்டுகிறோம். எங்கள் இரட்சகர் என்று நாங்கள் அப்பா உம்மை உரிமை பாராட்டுகிறோம். நீர் எங்கள் எல்லா விதத்திலையும் எங்களை ரட்சித்தவர் என்று நாங்கள் அப்படியே அறிக்கை செய்கிறோம். யூ ஆர் அ ரெடீமர் அப்படி சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை பேசுகிறோம்ப்பா. வாட் எவர் வி ஸ்பீக், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதையெல்லாம் பேசுகிறோமோ அது எங்களுடைய அனுபவமாய் மாற்றி கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியில் நிரம்பி நாங்கள் காரியங்களை பேசும்போதோ தியானிக்கும் போதோ அது எங்களுடைய மாம்சத்தில் ஒரு பங்காய் மாறி விடுகிறது நாங்கள் நம்புகிறோம். எஸ் லார்ட், வாட் எவர் வி கன்ஃபெஸ், நாங்கள் பாடுகிறதோ பேசுகிறதோ அறிக்கை செய்கிறதோ தியானிக்கிறதோ எல்லாமே உம்மிடத்தில் கிட்டி சேர்க்க நாங்கள் எடுக்கிற பிரயாசம், அதை நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஈவன் அ பேபி ஸ்டெப் தட் வி டேக் லார்ட், அது வந்து நீங்கள் அவ்வளோ ஆசீர்வதிக்கிறீங்க. வி குட் ஃபீல் யுவர் ப்ரெசன்ஸ் லார்ட். நாங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா நீங்கள் 99 டைம்ஸ் அதை அப்படியே நீங்கள் அதை அப்படியே பெருக்குறீங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். we give you all the glory lord. Thank you holy spirit. உங்கள் ப்ரெசன்ஸ், பரிசுத்த ஆவியானவருடைய ப்ரெசன்ஸை நாங்கள் அப்படி நாங்கள் ஹோஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எஸ் லார்ட். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எஸ் ஃபாதர். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், ஆராதனை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எஸ் லார்ட். எங்கள் கண்மலை நீங்கள் ஆண்டவரே, எங்கள் கண்மலைப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் ஷுவர் ஃபவுண்டேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தான் எங்கள் அஸ்திபாரம், நீங்கள் தான் எங்கள் கண்மலை. அப்பான் திஸ் நாங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியும். மேலே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் அப்படியே சொல்லுங்கள். அப்படி நம்ம பாடுறதில் அப்படியே அது அவருக்குள்ள அப்படி அவர் எப்படி வல்லமை நிறைந்தவராக இருக்கிறாரோ அது மாதிரி வல்லமைனால் நம்மை நிரப்புகிறவராகவும் இருக்கிறார். So when we are really ready to host His power, He's filling us with His power. Yes, நமக்குள்ள இருக்கிற தெய்வம் நம்ம மேலே அப்படியே அப்படி வல்லமையை ஊற்றி
எல்லாவற்றையும் மேல ஆளுகை எடுக்கிற அந்த ஒரு வல்லமை நம்ம நிரப்புகிறார். நிரப்புகிறதே. Thank you Jesus. We are ready to reign with you Lord. இன்றைக்கு இந்த நாளை நாங்கள் ஆளுகை செய்ய பரிசுத்தாவின் வல்லமையோடு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். Yes Father. Yes Lord Jesus. Whatever is ahead, எங்களுக்கு முன்பாக எது இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் எல்லாவற்றையும் எங்களுக்கு கைவசப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஞானத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Thank you Holy Spirit. We'll sing ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Thank you Holy Spirit. எங்கள் லைஃப்ல எல்லா விதத்துலையும் நாங்கள் கிராட்டிடியூட நிரம்பி உமக்கு ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். Yes Father. You are the only one who is worthy of praise. Yes Jesus. எல்லா கனத்திற்கும் துதிக்கும் Thank you Father. எங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் நீங்க ஆண்டவரே. நிற்பது நிர்மூலமாகாதிருக்கும் கிருபை ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you for the divine protection. Thank you Jesus. இது நாள் வரைக்கும் பாதுகாத்த உம்முடைய தயவுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you We give you all the glory Lord. We give you all the glory. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Father. இன்னைக்கு கூட இயேசுப்பா எது எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு நீங்க அழகா பேசியிருக்கிறீங்க. நன்மையும் கிருபையுமே எங்களை பின்தொடர்கிறது. Yes Lord. நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இயேசப்பா. அந்த குட்னஸ் மர்சியும் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து பிடித்து எங்களை ஓவர்டேக் பண்ணி நாங்கள் மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் எங்களை முந்திக் கொண்டு எங்கள் முகத்துக்கு நேராக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் நாங்கள் உங்கள் ப்ரெசன்ஸில் அலைண்டாக இருக்கும் போது நாங்கள் எதையுமே எங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ண போகிறதே கிடையாது. பிகாஸ் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் காட் டைம் இன் காட்ஸ் வே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் நேரத்தில் உங்களுடைய வழிகளில் எங்கள் வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களும் அப்படியே வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்துக்கு அப்படி நடக்கிறதுக்காக நன்றி. தேவ சமயம் ஏற்பட்டு விட்டதுக்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி அலைன் ஆகிறதுக்காக நன்றி. எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு அப்படி நடக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் வி see that Lord. இந்த நாள் இப்படி தான் இருக்கும் என்று எங்களால் பார்க்க முடிகிறது. இந்த நாளை நன்றியோடு முடிக்கிறத நாங்கள் எங்களால் பார்க்க முடிகிறது. எஸ் லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். You have so much wisdom in you. அனந்த ஞானம் உள்ளவர். எங்களையும் அந்த மாதிரி டிவைன் விஸ்டமில் நடத்துகிறீர். அந்தந்த நேரத்துக்கு தேவையான டிவைன் விஸ்டம் எங்களுக்குள்ள அந்த ஆப்ரேட் ஆகிறதுக்காக நன்றி. டிவைன் அந்த தயவுள்ள போதகம் எங்கள் நாவில் நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக செலுத்துக்கிறோம். யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி. கிருபையுள்ள வார்த்தைகள் எங்கள் வாயில நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அப்பால் சாரண மீறின வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வெளிப்படுகிறதுக்காக நன்றி. எஸ் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரியான பிளெஸிங்ஸை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் தியானம் அவங்களுடைய சமூகத்தில் அப்படியே அலைண்டாக இருப்பதாகன்னு சொல்லி நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். வி கிரியேட் அவர் தாட்ஸ். எல்லா எண்ணங்களுக்கு மேலே ஆளுகை உடையவர்களாக இருக்கிறோம். எல்லா உணர்ச்சிகளுக்கு மேல ஆளுகை உடையவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எல்லா விஷயத்தையும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. Thank you Holy Spirit. Situations cannot control us. People cannot control us. எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை எங்களை ஜெயிக்க முடியாது. நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறோம் சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம். சூழ்நிலைகளை எங்களை மேற்கொள்ளவே முடியாது. Amen. Yes Lord. Yes Lord. We give you all the glory. Thank you Father. We give you all the glory. Thank you Lord. In Jesus name. Amen. 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 நன்மையும் கிருபையும் தாங்க பாருங்க நம்மளை தொடருங்க. ஆமாம், சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? நீங்கள் கடந்து வருகிற இந்த சூழ்நிலைகள் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தையும் அவர் நிறைவேற்றின காரியத்தையும் தடுக்கவே முடியாது. பிலீவ் பண்ணுறீங்களா? ஆமென் போடுங்க. இப்போ புதிதாக ஃபேஸ்புக்கில் இந்த மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுற அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். நான் சொல்கிறேன்,
ஆண்டவருடைய பர்பஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாம், அவருடைய திட்டத்தை விட்டு வெளியே போகவே முடியாது பாருங்கள். ஆமாம், அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருது. ஆண்டவர் மறுபடியும் நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாய் எப்படி இருப்பாங்களோ, பெற்றோர் பிள்ளைகளை அப்படியே கேர் பண்ணுற மாதிரி அதை விட அதிகமாக உங்களையும் என்னையும் தேவன் கேர் பண்ணுறாரு. அதனால் கவலையப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நிம்மதி நிறைந்த வாரமாக இருக்கும். சமாதானம் நிறைந்த நாட்களாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகும். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க, பிலீவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் டைம்லைனில் ஷேர் பண்ணீங்க, ஃபேஸ்புக்கில் பண்ணிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய அவருடைய பிரசனம் ஒவ்வொருத்தரையும் தொடுகிறதாகவும் மாற்றுகிறதாகவும் இருக்குது இல்லையா? ஷேர் பண்ணிங்களா? ஸோ புதிதாக யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறீங்க, உங்கள் பெயரை போடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் போடுகிற உங்கள் இந்த நிறைய பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போடுறீங்க, இதுக்காக ஜெபம் பண்ணணும் அதுன்னு. நாங்கள் வி ஆர் ப்ரேயிங் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்துட்டாரு. நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். ஆமாம், சந்தோஷமாக இருங்க. ஓகே, குட் குட் குட், தேங்க்யூ, பிளஸ் யூ ஆல். ஓகே, எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ, சூப்பர். ஓகே, ஸோ புதிதாக யார் வாட்ச் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க உங்கள் பேர் அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத போடுங்க. ஸோ அனிதா சிஸ்டர் பிளஸ் யூ, ஷேரன் சிஸ்டர் பிளஸ் யூ, மோகன் நவகோட்டி ஓகே பிளஸ் யூ பிரதர், குமார் பிளஸ் யூ, சத்யா சிஸ்டர் பிளஸ் யூ. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தங்களையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். யாராவது பர்டிகுலராக இன்றைக்கி பிரதர் இந்த காரியம் நடக்கணும் பிரதர், இதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற இன்னைக்குள்ள ஒரு விஷயம் பிரதர், இதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னா நீங்கள் சேட்டில் அதை டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் இதை பார்க்குற ஃபேஸ்புக்கில் இதை கலந்து கொண்டு இருக்கிற நான் சொல்கிறேன், நம்ம எப்போ மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறோமோ, அதை பேசுகிறோமோ, ஆசீர்வதிக்கிறோமோ, அந்த காரியம் நம்ம லைஃப்பில் தானாகவே நடக்கும். ஓகேங்களா? ஒருத்தவங்க எனக்கு கடன் இருக்குது பிரதர், இந்த கடன்லேருந்து நான் வெளியே வரணும், நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நாம் ஆண்டவரே இவங்க கடன்லேருந்து இவங்களை வெளியே வர்றாங்க அப்படின்னு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது, நான் சொல்கிறேன், நீங்கள் கடனே வாங்காத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தானாகவே இருக்கும். அந்த சூழ்நிலையில் நம்ம அதான் சொல்லல, தப்பித்து கொள்ளுகிற வழிகள் இதெல்லாம் ஒரு வழி தான். when you bless others, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ் பண்ணிட்டு தான் போகும். அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க, ஐ எம் கெட்டிங் த வேர்டு ட்ராவல். ஸோ ஜேர்னியில் இருப்பீங்க, நிறைய பேர் போயிட்டே பார்த்துட்டு இருக்கிறீங்க வீடியோவை, நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் செய்வது வாய்க்கும், நீங்கள் நினைத்த காரியம் உண்டாகும். பாருங்கள், உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆமாம், தேவன் சந்தோஷப்படுத்துகிற தேவன். எவ்ரி டே ஹி லோட்ஸ் அஸ் வித் ஹிஸ் பெனிஃபிட்ஸ். ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மைகளினால் நம்ம என்ன பண்ணுறாராம், நிரப்புகிறாராம், லோட் பண்ணுறாராம். எஸ் யோவான் பிரதர், எஸ் பணம் உங்களை தேடி வரும் பிரதர். ஆமாம், நீங்கள் பின்னாடி போகிறதில்ல, உங்களை தேடி வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். I bless everyone. Kalevani, Vani sister, bless you. Rachel David sister, Kavita Gopala Krishnan, bless you. Parameshwaram brother, bless you. ஒவ்வொருத்தரும் உங்கள் பேரை போடுங்க, நீங்கள் எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்க, உங்களுடைய ஊர் அதுவும் போடுங்க. தேங்க்யூ ஆல், நன்றி. எஸ், தேங்க்யூ பிரதர். நிறைய ஸ்கூல் இன்னைக்கு ரீஓப்பன் ஆகுது, ஸ்கூல் ஹை ஸ்கூல் பிள்ளைகள். So அதனால் grace yes over parents to adapt. நல்லபடியாக எல்லா காரியங்களும் செய்து முடிப்பீர்கள். மலைப்பாக இருக்கிற காரியங்கள்லாம் சாதாரணமாக முடியும். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? எஸ் குமார் செல்வியா உங்கள் பேர் சிஸ்டர்? ஓகே, 2 பேரா ஒருத்தங்களா?
ப்ரே ஃபார் மை ஹெல்த். ஓகே, உங்கள் சுகத்துக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம், நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போது ஜெபம் அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா பார்க்குற நிறைய பேர் உங்களுக்கு ஒரு இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட விதமாக கூட இருக்கலாம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், இப்போ ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இப்போ உங்களுக்கு சுகம் தேவை, உங்களுக்கு பணம் தேவை, உங்கள் வீட்டில் பிரிந்து போயிருக்கிறார் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, பிரிந்து இருக்கிறீங்க, பிரிந்த குடும்பம் ஒன்றாகணும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். அப்படிங்கும்போது எந்த மனநிலை நமக்கு இருக்கணும்னுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மனநிலை நமக்கு இருக்கணும்னா, தேவன் அதை உங்களுக்கு தராமல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் வந்து உங்களுக்கு செய்யாமல் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்தில் தேவன் இல்லை. நீங்கள் அந்த எண்ணம் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், ஆண்டவரே ப்ளீஸ் ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க, எனக்கு தயவு செஞ்சு அற்புதம் செய்யுங்க, தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. அப்போ எப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளை படைத்த தேவன் நம்ம பிதா நமக்கு என்ன பண்ணல, செய்யாமல் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் பிரதர் நீங்கள் சொல்லினா அவர் செய்வார். அதனால தானே சொல்கிறோம், பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க, பாஸ்டர் ப்ராஃபட் எனக்காக ப்ரே பண்ணுங்க ப்ராஃபட். ஏன்னா நம்ம என்ன நினச்சிடறோம், நம்மளை படைத்த தேவன் நமக்கு ஏதோ செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை அப்படின்னு எண்ணம் வருதில்ல. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். நமக்கு நிறைய நேரம் குட் நியூஸ்னால் என்னன்னே தெரியல பாருங்கள். தேவன் உங்களுக்கு செய்யாமலோ இல்லை செய்ய மாட்டேனோ அந்த இடத்துல இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அத்தனையும் நமக்கு அனுப்பிட்டார் பாருங்க. எல்லா ஆசீர்வாதமும். இப்போ எத்தனை பேர் நீங்கள் சுகத்துக்காக, ஆண்டவரே எனக்கு என் உடம்புல நல்ல சுகம் வேணும், என் பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், என் வீட்டுக்குள் சந்தோஷம் இருக்கணும், என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறணும் பிரதர், எனக்கு இருக்கிற கடன் எல்லாம் நான் அடைக்கணும் எல்லாம் தோணுதில்ல. இப்போ நான் சொல்கிறேன், உங்களை உண்டாக்குன தேவன் அவர் எல்லாவற்றையும், உங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவையும் என்ன பண்ணிட்டாரு, முடித்து உங்களுக்கு கொடுத்துட்டாரா. அப்போ ஏன் என் லைஃப்பில் நடக்கலை, எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதான் புரிஞ்சுக்கணும். அதான் பால் எழுதுறாரு, அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், எல்லாமே இன்விசிபிளாக இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல பாருங்க, அதை எங்கே வச்சிருக்கிறாராம், கிறிஸ்துவுக்குள். உங்களுக்கு யாருக்குள்ளெல்லாம் தேவன் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்னு பிலீவ் பண்ணுறீங்களா? எல்லாம் டைப் பண்ணணும், எல்லாரும் டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும்னா, கிரைஸ்ட் இஸ் இன் மீ. ஒருவேளை டைப் பண்ண முடியாதவர்கள் நீங்கள் உங்கள் வாயினால் சொல்லுங்கள், என் கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார். எல்லாரும் நீங்கள் இதை சொல்லும் பொழுதே நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருங்கும் போதே அந்த விடுதலை, அவருடைய ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்க, தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் மீட்டு கொள்ளும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை என்ன பண்ணுறார், பூமிக்கு அனுப்புகிறார். அதை விட வேற என்னங்க செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, தன் குமாரனையே கொடுத்தவர் மற்றவற்றை உங்களுக்கு தேவையானதை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் இதை அறிக்கை பண்ணுங்க, கிரைஸ்ட் இஸ் இன் மீ. இப்போ நீங்கள் ஓகே, உங்கள் ஃபினான்ஸ் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு சத்தியம் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த ப்ரேயர் முடிஞ்சோன்னே இன்னொரு யாரோ ஒருத்தங்கிட்ட போய் திருப்பி ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது யார்ப்பா லைவ் வருவா, அடுத்த எந்த ப்ராஃபிட்டை போய் கேட்குறது, இது சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்க. யூ வில் ஃபைண்ட் யூ வில் கோ. அப்புறம் சொல்லுவீங்க, ஆமாம் நான் ப்ரே பண்ணாத பாஸ்டர் கிடையாது, எனக்காக ஜெபம் பண்ணவங்க எத்தனையோ பேர், ஒன்றும் நடக்கவே நடக்காது. நமக்குள்ள மாற்றி என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? நிஜமோ சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சில நேரங்களில் ஆண்டவர் டெலிவரன்ஸ் இமீடியட்டாக இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்குள்ள அவர் எப்படி இருக்கிறார்னு விரும்புகிறார். அவர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருக்கிறார். ஜீசஸ் இஸ் இன் மீ. சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் மீ, ஃபாதர் காட் இஸ் இன் மீ. சொல்லுங்களேன், பிதாவானவர் எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். டிக்ளேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வாயில சொல்லுங்க. டைப் பண்ண முடியாதவர்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இது சொல்லுங்களேன்.
நீ சொல்லும்போது நான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. ஆமென். யூ ஆர் கெட்டிங் ஹீல்ட் ரைட் நவ். ஆண்டவரை சமீபமா ஃபீல் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஹீலிங். ஆமென். ஆண்டவர் அப்படியே ரொம்ப சமீபமா இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், அவரோட பிரசனை எனக்குள்ள இருக்குது. எஸ், அவர் எங்கேயும் தூரமா இல்லை அப்படிங்கிறத மைண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டோனாவே அதுதான் ஹீலிங்கும் டெலிவரன்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமென். நீங்கள் அழகாக அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை பார்ப்பீங்க. உங்களை மீறி உங்கள் உடம்பு ஹெல்த்துக்குள்ளே அப்படியே டேப்பன் ஆகுறத பார்ப்பீங்க. ஸோ என்டர்டெயின் ஒன்லி த தாட்ஸ் தட் ரியலி கெட் இன் டு கிரைஸ்ட். உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே சேர்க்கிற, கிறிஸ்துவுக்கு சமீபம் என்று சொல்லுகிற சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் அந்த மாதிரியான விஷயங்களையுமே கேட்டுக்கொண்டு இருங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட்டாக இப்போ சில பேருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். ரொம்ப வருஷமாக நீங்கள் கிறிஸ்டியன் நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளன்னு சொல்லும்போது ஒரு ஷாக் ஆகுதுன்னா ரியலி யூ டென்ட் நோ திங்ஸ். ஸோ எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து அப்படின்னு நீங்கள் அந்த இது வந்து ஏதோ நம்ம அசியூம் பண்ணுற விஷயம் இல்லை, யோசிச்சு பாருங்கன்ற இமேஜினேஷனில் அதுதான் சத்தியம். கிரைஸ்ட் நமக்குள்ளே இருக்கிறது தான் அந்த மகிமை நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து எல்லா வித நீங்கள் இப்போ போடுற ஒவ்வொரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டும் அந்த அந்த நம்பிக்கையில இருந்து தான் உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. ஸோ கிரைஸ்ட் இஸ் இன் மீ அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உள்வாங்குங்க. தட் வில் பி அ கீ, a major key to all your problems. சுகம் வேணுமா, சுகத்தை டேப்பன் பண்ணிக்கலாம். பண பிரச்சனை, கடன் மாறணும், இல்லை என் பிள்ளைகளோட ரட்சிப்பு, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரே சாவி தான். அந்த கதவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த போர்ட்டல் இஸ் ஓப்பன். ஓகே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இங்கே கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட நீடுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நீடை போடுறோம். இல்லை ஒரு நீட் நீங்கள் போடுறீங்கன்னா இப்போத்துக்கு உங்கள் மைண்டுக்கு தெரியுது, ஓ இப்போ எனக்கு சுகம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சுகத்தை போடுறீங்க. பட் யூ நோ சம்திங், ஆண்டவர் அதை கேளாத காரியங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தெரியாத காரியங்கள் தேவன் நமக்கு தெரியாத ஏரியாஸ்லையும் ஆண்டவர் வந்து பயங்கரமான காரியங்களே செய்திருக்கிறார். ஸோ நான் இது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை கேட்குறது கிடையாது. அப்படியே அவர் கூட இருக்கிறத இது பண்ணிட்டு நீங்கள் என்னெல்லாம் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது ஏசப்பா, பட் சர்ச் மீ லார்ட், எனக்குள்ள என்னை ஆராய்ச்சி செய்து எனக்கு இன்னும் தேவை என்று அறிந்திருக்கிறவர் நீங்கள். சகலத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கல, அது ஆவியான கொண்டு தான் உணர முடியும்னு இருக்கு. அப்படிப்பட்ட பயங்கரமான ஆசீர்வாதங்களை நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். ஸோ அப்படியே நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கலாமா லார்ட்? வாட் எவர் யூ ஹவ் கெப்ட் ரெடி. இல்லை எதுனாலும் எல்லாத்துக்கும் நான் ஓப்பன் ஆக்சஸ், எனக்கு மைண்டில் அப்படியே ஓப்பனிங் கொடுக்குறேன் ஆண்டவரே. என் சிந்தைக்குள்ள அந்த மாற்றங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன். என் இருதயத்தில் நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். என் வாயில நான் அறிக்கை செய்கிறேன். I am healed. சுகம் வேணுங்கிறவங்க right now you are already healed. I am healed. I am healthy. I am energetic. I am vibrant. I bubble with joy. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் சுகத்தில் அப்படியே வைப்ரேட் ஆகுது அப்படின்னு நினைங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ லார்ட். எல்லா கவலைகளும் வெளியேறுகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் மகிமையின் நம்பிக்கை என்று நாங்கள் சொல்லுகிற மாத்திரத்தில் எங்கள் மைண்டில் இருக்கிற அன்னெசரியான தேவையில்லாத தாட்ஸை நாங்கள் என்டர்டெயின் பண்ணி வைத்திருப்போமானா எல்லாவற்றையும் நாங்கள் வெளியேற்றுகிறோம். எஸ் லார்ட், நீங்கள் எங்களுக்கு சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பத்திரமா இருக்குது, சேஃபாக இருக்குது. ஏன்னா எங்கள் சந்ததிக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே இருக்குது. ஆண்டோடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து என் பிள்ளைக்கு இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில் எடுத்துட்டார். இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர். உங்கள் பிள்ளைங்க பத்திரமா இருக்கிறாங்க. they are divinely filled with God's wisdom. கர்த்தர் அவர்களை போதித்து வழி நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் நான் சொல்லியே கொடுக்கலையே, நிறைய நேரத்தில் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கலையே, வேறு யாரும் நான் டியூஷன் கூட வைக்கலையே, இல்லை வேறு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா, எப்படி இவங்க இது பேசுகிறாங்க, எப்படி இது தெரியும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். பிள்ளைங்களை அந்த மாதிரி டிவைன் விஸ்டம்லாம் ஆண்டவர் நிரப்பி நடத்துகிறார். இது எங்கள் வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் இப்போ நீங்கள் உட்காந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, ஐயோ என் பிள்ளை மாற மாட்டாங்களா, என் பொண்ணு மாறாதா, என் குழந்தைங்க லைஃப் மாறாதான் நீங்கள் இப்படி ஏங்கி பார்த்துட்டு இருக்கீங்க. த ட்ரூத் இஸ் நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் கனம் பண்ணுறார். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உட்காந்து இப்படி உட்காருக்கீங்களா, அதையே கனம் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. ஓகே,
இட் இஸ் டேக்கிங் கேர். உங்க பிள்ளைகளை குறித்த காரியம் ஏற்கனவே செய்து இது முடிக்கப்பட்டாயிற்று. முடித்தாயிற்று. Amen. Yes, We I declare it, receive the Lord. blessings for my kids. Thank you, என்னுடைய Father. பிள்ளைகளுக்கான பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, நாங்கள் என்ன சொல்லுங்க? நான் receive ரிசீவ் பண்ணிக்கிறேன். நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். Yes, நான் உங்க பெற்றுக்கொள்ளுகிறேன். பிரசன்னத்துல சொல்லுங்க. நான் இருக்கிறத நீங்க பெற்றுக்கொள்ளுகிறேன், அப்படி ஆண்டவரே. வேல்யூ பண்றீங்க ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். Thank நான் you, நம்புறேன், Holy நான் Spirit. விசுவாசிக்கிறேன். Thank you, Lord. நான் காற்றுல சிலம்பம் பண்ணவர்களா இல்ல, என்ன செய்ய போறோன்ற தெளிவில்லாத ஒரு ப்ரேயர்லயோ ஒரு இதுலயோ கனெக்ட் ஆக மாட்டேன். நான் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன், இதையே என் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். எனக்குள்ள இருக்கிறீங்க, என்னுடைய காரியங்களெல்லாம் பொறுப்பு எடுத்துட்டீங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் டெலிவரன்ஸ். வாய் திறந்து அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மை கிட்ஸ் லார்ட். தேங்க்யூ, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனநிலையை நீங்கள் பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி. நிறைய பேருக்கு என் தாட்டே என் கண்ட்ரோலில் இல்லை சிஸ்டர், நானே என் கண்ட்ரோலில் இல்லை அப்படி தோணுது இல்லை. God is really taking care of you. ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருகிறதை கம்ஃபர்ட்டிங் சாமி நமக்கு அவர் அப்படியே நமக்கு என்ன வேணுமோ அதை மைண்டில் நமக்கு அந்த டெலிவரன்ஸை கொடுத்துருவார். ஓகே, I receive the deliverance, I receive the peace above all understanding. உங்களுக்குள்ள அது வெளிப்படுது பாருங்க. Yes, thank you Holy Spirit. I receive the peace. சொல்லுங்க I receive the peace. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. நான் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன். Yes, I receive it Lord. I receive it Lord. I receive it. Thank you Holy Spirit. என்னை நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை அப்படியே அழகை செய்கிறதுக்காக நன்றி. எங்களை மீறி சாதாரணமாக சொன்னதையே தான் சொல்கிறோம், ஆனால் காரியங்கள் வந்து பயங்கரமாக மாறுகிறது. நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. எவ்ரி டே Christ in me is the hope of glory சொல்லுற மாத்திரத்துல உங்களுக்கு பயங்கரமான சத்தியத்தை பேசும்போது சத்தியத்துக்கு உண்டான பின் விளைவுகள் உண்டாகும். எஸ், ஸோ எவ்ரி ட்ரூத் தட் யூ ரியலி எதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ, எந்த சத்தியமெல்லாம் வெளிப்பட இடம் கொடுக்குறீங்களோ அதோட பயங்கரமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஃபிசிக்கலாக நம்ம கண் பார்க்கும்படி நம்மை சுற்றி நடக்கும். ஏன் ஆண்டவர் வசனத்தை அனுப்புகிறவர் மட்டும் இல்லை, அதை உறுதிப்படுத்துகிறவரும். ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் அப்படி சொன்னேன் மறந்துட்டேனோ இல்லை பிஸி ஆயிட்டேன்னு சொல்லுகிறவர் அல்ல. வசனத்தை அனுப்பும் போதே முடித்து தான் துவக்குகிற தெய்வம். ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசுறாருன்னா அதுக்கான விஷயங்கள் பயங்கரமா ஆவிக்குரிய ரெல்மில் நடந்து கொண்டே இருக்கும். அது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கவலையே பட மாட்டோம். Because God is in me. எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர் என் சூழ்நிலைகளையும் அப்படி அந்த பிரதிபலிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கான ஏஞ்சல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் எல்லாவற்றும் மேல ஆளுகை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுகை செய்கிறேன். I'm reigning. I'm reigning. Yes. Thank you Holy Spirit. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க. இப்போ நான் அவருக்குள்ள இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் என்னை ஆளுகை செய்கிறார்னு அர்த்தம். சொன்னல அவர் ஆளுகை செய்ய விட்டு கொடுக்குறோம். அப்போ உங்கள் வியாதிகள் தானாக சுகமாயிடும், சூழ்நிலைகள் தானாக மாறும். சொல்லுங்க, கிரைஸ்ட் இஸ் இன் மீ, ஐ எம் இன் கிரைஸ்ட். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் என்ன போட்டிருக்கோம்? கிறிஸ்துவுக்குள். எங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் பவுல் எழுதுவார் கிறிஸ்துவுக்குள், இங்கிலீஷில் இருக்கும் இன் கிரைஸ்ட். சொல்லுங்க, வி ஆர் இன் கிரைஸ்ட். இது பெரிய இதுதாங்க புரியணும். நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வர்றீங்க, நீங்கள் தேவனுக்குள்ள உங்கள் ஜீவன் அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்க. பவுல் எழுதுறாரு, என்னுடைய ஜீவன் உமக்குள் மறைந்திருக்கிறது. மை லைஃப் இஸ் ஹிடன் இன் யூ. அதனால தான் மேலானவைகளே நோக்குங்கள். இப்போ இவ்வளோ நேரம் சுவிதா அறிக்கை பண்ண இந்த விஷயம்லாம் நான் என்ன மேலானவைகள், அதுதான் நம்மளை பற்றி இப்போ வைத்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை பற்றி அதான் வைத்திருக்கிறது இல்லையா? சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. பவுல் எழுதுறார், இனி நான் அல்ல. பிகாஸ் அவர் என்னன்னா அவரையே பார்க்கல, கிறிஸ்துவை பார்க்குறாரு. கண்ணாடி முன்னாடி போய் நின்னா யாரை பார்க்குறாரு? அவர் கிறிஸ்துவை பார்க்குறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் போய் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்கன்னா அது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்க கிறிஸ்துவானவர். ஏன்னா அவர் உங்களை மூடி என்ன பண்ணுவார்? அவர் வெளிப்படுவார். இஃப் யூ நோ திஸ் ட்ரூத், சத்தியம் உங்களுக்கு புரியணும், இது நமக்கு புரியணும். பாருங்கள், சொல்லுங்கள், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எஸ், அதனால தான் வேதத்தில் போட்டிருக்கு, திகில் உங்களை அணுகுவதில்லை. உங்களை பக்கத்தில் வர முடியாது. பாருங்கள், பயம் இல்லாது இருப்பாய். இந்த ஒரு இடம் இருக்குது,
ஆண்டவருக்குள்ளே இருக்கிற இடம், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த இடம் இருக்குது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற வாழுகிற. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பால் எழுதுறாரு, பால் சொல்கிறார் ஒரு இடத்துல, நாங்கள் அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் வாழ்கிறோம். we live, move and have our being in Christ, in him. அதை தான் சொல்லணும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு மண்டே 12th June இந்த டே, நான் சொல்கிறேன், அவருக்குள் இந்த நாள் முழுவதும் நீங்கள் செயல்படுவீங்க. உங்கள் குடும்பம் அதற்குள் உண்டாகும், உங்கள் பிள்ளைகள் அதற்குள் நடப்பார்கள். எல்லாம் சொல்லலாமா? அவருக்குள், இன் ஹிம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இன் ஹிம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? நான் அவருக்குள்ள அன்னைக்கு நான் செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிடறோன்னா, நம்ம ஒரு விருப்பத்தை கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே இதை செஞ்சாகணும், இதை பண்ணி ஆகணும், அதை இந்த மாதிரி செஞ்சு அப்புறம் அது நடந்ததுக்கப்புறம் அதிலிருந்து கஷ்டப்படுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்மளை நல்லா தெரிந்தவர் அவர் இல்லையா? உங்களுக்கு எது நன்மை உண்டாகும், எது உங்களுக்கு பெஸ்ட்டு நம்ம அப்பாவுக்கு தெரியும். அப்போ அவருக்குள்ளே உங்களை கொடுத்துட்டிங்கன்னா everything aligned in his purpose, for his purpose. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இது எனக்கு நடக்கலையேனே ஒரு ஃபீல் இருக்காது உங்களுக்கு. நடக்காமல் போயிருமோங்கிற ஒரு இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ஏன் பிரதர் ஏன் இது நடக்கலை, இது ஏன் செய்யலை, இப்படி தான் ஒருத்தங்க பாருங்கள். ஒருத்தங்க வந்து முன்னாடி ரொம்ப முன்னாடி ஒரு காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி தான், அவங்களுக்கு ஒரு லேண்டு விற்கணும் பாருங்கள், லேண்டு விற்கணும். ஸோ லேண்டு விற்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அப்போ என்கிட்ட சொல்லுவான், அண்ணா ஜெபம் பண்ணுங்கண்ணா, எப்படியாவது என்ன பண்ணணும், என் லேண்டு வித்தாகணும் அப்படின்னு. இப்போ என்னென்னா, ஆண்டவர் ஏன் இதை செய்யாமல் இருக்கிறாரு? எவ்வளோ ஜெபம் பண்ணுறோன்னா, அவன் சொல்லுவான், 3-4 மாதமாக நான் வந்து ப்ரே பண்ணுறேன்னா, ஆனால் ஒருத்தங்க கூட வந்து பார்க்குறாங்க, லேண்டை பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது நான் வந்து அவன்கிட்ட கேட்டேன், இப்போ பாரு, இப்போ எதுக்காக லேண்டு விற்கணும்? இல்லை, லேண்டு விற்றா அந்த பணம் வந்தால் நான் இதை செய்வேன் அதை. இப்போது சில நேரம் நம்ம என்ன நினச்சிடறோம், இப்போது ஒரு சொல்யூஷனை, இப்போ உங்களுக்கு ஒரு தீர்வு தேவை, அந்த தீர்வை ஆண்டவர் இப்படி தான் நடத்துவாருன்னு நம்ம ஒன்று மைண்டில் வைக்கிறோம் பார்த்தீங்களா? சில நேரங்களில் ஆண்டவர் வேறு மாதிரியும் உங்களை நடத்துவார். உங்களுக்கு தேவை அவுட்புட், அது எப்படி செய்யணும்னு ஆண்டவருக்கு நம்ம ஐடியா கொடுக்க வேண்டியது இல்லை. அப்போ நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், பாரு நீ என்ன யோசினா, இந்த லேண்டு விற்கணும், அது மூலமாக வர பணத்தை வச்சு நான் இதெல்லாம் பண்ணணுங்கிறத விட்டுடு, விற்கணும் விற்கும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதையும் செய்வார், முடியாதது ஒன்றும் இல்லையே, நடத்துவார். ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதிலிருந்து நீ வெளிவரணும். நான் சொன்னேன், இப்போ இந்த லேண்டை விற்று அந்த பணம் வந்தோடனே நீ என்ன பண்ணுவ, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நான் நிம்மதியாக இருப்பேனே, நான் சந்தோஷமாக இருப்பேனே. அப்போ நான் சொன்னேன், நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற ஒரு இடத்தை நான் விரும்புகிறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. உங்கள் அவுட்புட் என்னங்க? நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு சுகமாகணும், குடும்பம் ஒன்றா இருக்கணும், பணம் தேவை, கடன் எல்லாம் அடைக்கணும், இதெல்லாம் எதுக்கு? இன்னொன்று, இது நடந்தால் போதும், அது நடந்துரும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இது நடந்தால் போதும், இதை மட்டும் பண்ணுங்க ஆண்டவரே, அது அப்போ அதை நீங்கள் பார்த்துக்குவீங்களா? அதான் மொத்த அவுட்புட் என்ன, அதை பாருங்கள். இது தானா நடக்கும், இது நடக்கலாம், இது வழியாக இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதற்கு பணம் தேவையை கொடுப்பாரு, வழிகள் திறக்கப்படும். புரியுதுங்களா? த அல்டிமேட் ஏம் இன் யுவர் லைஃப், அல்டிமேட்டாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவைங்க? தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம். அதை நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே அது இருக்கணும்னு விரும்புங்க. அதற்கு தேவையான பணம் வரும், கடன் மாறும், உங்கள் உடம்புல இருக்கிற பலவீனங்கள் மாறும். ஏன் பலவீனத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியுமா? கடனோட சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை, நிறைய நேரத்தில் இப்போ சில விஷயங்கள் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறதே ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்து இது இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி நம்ம வந்து உண்டாக்கிக்கிட்ட பிரச்சனை தான். அது இல்லாமலே கூட சில விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம். நீங்கள் ஸோ நம்ம மூளையை யூஸ் பண்ணி, நம்ம சுய புத்தியை யூஸ் பண்ணி சில விஷயங்களை டிசைட் பண்ணி சொதப்பி அப்படி என்னன்னா, இப்போ சில நேரங்களில் நம்ம இப்படி இது தெரியாமல் பண்ணுறது தான். என்னென்னா, என்கிட்ட அப்படி தான் ஒருத்தர் வந்து, பிரதர் ப்ரே பண்ணுங்கள் பிரதர், என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரணும். நான் சொன்னேன் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்.
ஆனால் என்ன ப்ரே பண்ணணும்னு கேட்டார்னா, நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன் பேங்க்கில், அந்த லோன் மட்டும் எனக்கு கிடச்சிருச்சுன்னா என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும்னாரு. எப்படி? பிரச்சனை இருக்குது, இப்போ லோன் வாங்கிட்டா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இப்போ நான் கேட்டேன், சரி இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், இப்போ இந்த லோனை யார் அடைப்பா? அதை பார்த்துக்கலாம் பிறகு. என்னன்னா ஆண்டவர் வந்து, நான் இப்போ சொன்னேன், லோனே வாங்காமல் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்க மாட்டாரா? ஏன்னா திருப்பி இந்த லோனுக்காக அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த லோனை அடைக்கணும். நமக்கு சில நேரங்களில் அந்த நேரத்தில் இது சரியானா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. நம்ம பார்வைக்கே நம்ம ரொம்ப புத்திமான, நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணுற மாதிரி. ஆனால் ஆண்டவர் உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றுகிற ஒருவராக இருக்கிறார். திருப்பியும் நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிற கிளியர் பண்ணுறாரு. திருப்பியும் நீங்கள் கடனுக்குள்ளே போயிடக்கூடாது, திருப்பியும் இந்த சூழ்நிலைக்குள்ளே. அதுதான் தேவனுடைய எண்ணம். அதற்கு நேராக தான் உங்கள் லைஃப்பில் என்ன ஆகும்? திங்ஸ் நடக்கும். அப்போ நீங்கள், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், சகலமும். அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அப்போ நீங்கள் ஆண்டவரோட அன்பில் அதில் இருக்கும்போது, நான் அவருக்குள்ளே இருக்கிறேன்னுங்கும் போது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை கம்பல் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன வருது? இதை செஞ்சே தீரணும் ஆண்டவரே. உங்களால் இப்போ நீங்கள் கேட்குற பார்க்குற உங்களால் நான் சொல்கிறேன், உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுதா? ஆண்டவரே, சகலமும் என் லைஃப்பில் எனக்கு தெரியும் நன்மைக்கு நேராக தான் நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போனா ஒன்று நடக்கலைனாலும் சந்தோஷப்படுவீங்க. நான் அப்படி தாங்க, நானும் சுவிதாவும் அந்த இடத்துக்கு இப்போ எங்களை ஆண்டவர் அந்த கொண்டு வந்துட்டார். எதையுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுறதில்ல, நடந்தே ஆகணும், இது ஆகணும். சகலமும் நன்மைக்கு நேராக என் லைஃப்பில் நடக்குது. சகலம். அதனால உங்கள் உடம்புல வியாதி இருக்குது, அதுவும் நன்மைக்கு நேராக கிடையாது. ஏன்னா நம்ம அதே தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அது வந்து டார்க்னஸ். கிறிஸ்துவுக்குள்ள வியாதி என்ன ஆகும்? சுகமாகும், வறுமை வெளியேறும், தரித்திரம் வெளியேறிய ஆகும். குறைவில் இருக்கிறது தேவனுடைய விருப்பம் கிடையாது. அதெல்லாம் தானாக மாறும் பாருங்க. ஆனால் சில காரியத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கம்பல் பண்ணி இதை செஞ்சே ஆகணும், இப்படிதான் செஞ்சாகணும், அப்படிதான் ஆகணும் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும்படி காரியங்களை செய்து முடித்துட்டார். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க சொல்லுங்க. நன்மை உண்டாயிடுச்சு, நன்மை என் வாழ்க்கையில் உண்டாகி விட்டது. ஆமென். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நான் சொல்கிறேன், லைஃப்பில் இதை அப்படியே நீங்கள் அனுபவிப்பீங்க. தேங்க்யூ லார்ட். இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இந்த நன்மைகள் உண்டாகிறதப்பா. நன்மைக்கு நேராக காரியங்கள் நடக்கிறது. எஸ், நன்மைக்கு நேராக நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது ஆண்டவரே. ஒன்றே ஒன்றுங்க பாருங்கள், இந்த சத்தியம் அதை தான் பவுல் எழுதுகிறாரு. கொலோசியர் 1:28 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருப்பது அதுவே ரகசியம். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதை ரகசியம்னு சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிறத ரகசியம்னு சொல்றாரா? ஏன்னா நமக்கே தெரியாத காரியங்கள், நமக்கு என்ன நடக்கும், எப்படி ஆகும், அது எல்லாமே கிறிஸ்துவானவர் அழகாக நடத்தி முடிப்பார். நிஜமாக சொல்கிறேன், உங்களை சூப்பராக உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வர வழிகள் அவருக்கு தெரியும். புரிஞ்சுக்கோங்க. He knows all things. நமக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும், அவருக்கு எல்லா வழியும் தெரியும். அவர்கிட்ட கொடுத்துடலாம் அந்த டே. நான் சொல்கிறேன், இந்த டே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செய்வது எல்லா காரியத்திலையும் அவருக்கு நன்மை கொண்டு வரும்படியான காரியங்கள் உண்டாகும். I bless everyone. I bless everyone. In Jesus' name. Amen. Amen. எல்லாரும் சொல்லுங்க amen. Thank you, thank you all. Superb day. சந்தோஷமாக இருங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணிங்களா? யாரெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பண்ணாதவர்கள் உங்கள் டைம்லைனில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அறிமுகப்படுத்துங்க. ஓகேயா? ஸோ நாளைக்கு காலையில் 5:30 இந்தியன் டைம் 5:30 மணிக்கு ஃபேஸ்புக் லைவில் உங்களை நான் மீட் பண்ணுறோம், நானும் சுவிதாவும். ஸோ இந்த நாள் சூப்பராக இருக்கும், ஆசமாக இருக்கும், சந்தோஷமாக இருங்க. எஸ், ஓகே, ஆமென். ஸோ பை 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 பை. Bless you. Have a good day. Thank you.